சூரா அல்-அஹ்காஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஹாமீம். இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானம் மிக்கோனுமாகிய அல்லாஹுவிடம் இருந்தே இறக்கி அருளப்பட்டது. வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை கவனித்தீர்களா? பூமியில் உள்ள எதை அவை படைத்துள்ளன, அல்லது அவற்றுக்கு வானங்களில் ஏதாவது பங்கு உண்டா என்பதை எனக்கு காண்பியுங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு முன்னே உள்ள ஒரு வேதத்தையோ அல்லது முன்னோர்களின் அறிவு ஞானங்களில் மிஞ்சிய ஏதேனும் பகுதியையோ உங்கள் கூற்றுக்கு ஆதாரமாக என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. மறுமை நாள் வரை அழைத்தாலும் தனக்கு பதில் கொடுக்க மாட்டாத அல்லாஹ் அல்லாதவற்றை அழைப்பவர்களை விட வழிகட்டவர்கள் யார்? அவர்களுடைய அழைப்பையே இவை அறிவதில்லையே. அன்றியும் மனிதர் ஒன்று கூட்டப்படும் அந்நாளில் இவை அவர்களுடைய பகைவர்களாக இருக்கும். அவர்கள் தங்களை வழிபட்டுக் கொண்டு இருந்ததையும் நிராகரித்து மறுத்துவிடும். மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் தங்களிடம் வந்த அந்த உண்மையை நிராகரித்து விட்டார்களே அவர்கள், இது தெளிவான சூன்யமே என்றும் கூறுகிறார்கள். அல்லது இதனை அவர் இட்டு கட்டிக் கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்களா? நீர் கூறுவீராக, நான் இதை இட்டு கட்டிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் அதற்காக தண்டிப்பானே, அப்போது அல்லாஹ்விடம் இருந்து வரும் எதையும் தடுக்க நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். இதை பற்றி நீங்கள் என்னென்ன கூறுகிறீர்களோ அதை அவன் நன்கு அறிகிறவன். எனக்கும் உங்களுக்கும் இடையே அது பற்றி அவனே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன் என்று நபியே நீர் கூறும். இறை தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்லன். மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன். எனக்கு என்ன வகி அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை. தெளிவாக அச்சமூட்டி எச்சரிப்பவனை அன்றி நான் வேறில்லை என்று நபியே நீர் கூறும். நீங்கள் கவனித்தீர்களா? இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததாக இருந்தும் இதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். மேலும் இஸ்ராயேலின் மக்களில் ஒரு சாட்சியானவர் இதை போன்றது வரவேண்டி இருந்தது என்பதில் சாட்சியம் கூறி ஈமான் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ இதை ஏற்காமல் பெருமையடிக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரை நேர்வழியில் நடத்த மாட்டான். நிராகரிப்பவர்கள் ஈமான் கொண்டவர்களை பற்றி இது குர்ஆன் நல்லதாக இருந்தால் இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் இதை கொண்டு நேர்வழி பெறாத போது இது பண்டை கால கட்டுக்கதை என கூறுவார்கள். இதற்கு முன்னர் மூசாவின் வேதம் ஒரு இமாமாகவும் நேர்வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருந்தது. குர்ஆன் ஆகிய இவ்வேதம் முந்தைய வேதங்களை மெய்யாக்குகிற அரபி மொழியில் உள்ளதாகும். இது அநியாயம் செய்வோரை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் நன்மை செய்பவர்களுக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. நிச்சயமாக எங்கள் ரப்பு அல்லாஹுவே என்று கூறி பிறகு அதிலேயே நிலைத்து நிற்கிறார்களே, அவர்களுக்கு பயமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள்தாம் சொர்க்கவாசிகள். அதில் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோ, அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள். கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால்குடி மறக்கச் செய்வதும் மொத்தம் 30 மாதங்களாகும். அவன் வாலிபமாகி 40 வயதை அடைந்ததும், இறைவனே, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் சாலிகானவர்களாக நல்லது செய்பவர்களாக சீர்படுத்தி அருள்வாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் என்று கூறுவான்.
சுவனவாசிகளான இத்தகையவர்கள் செய்தவற்றின் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு இவர்களின் தீவினைகளை பொறுப்போம். இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாகும். ஆனால் சன்மார்க்கத்தை தழுவுமாறு கூறிய தன் பெற்றோரை நோக்கி, சீச்சி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? மரணத்திற்கு பின் நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்களா? திடமாக எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினர் சென்று விட்டனரே, அவர்கள் எழுப்பப்படவில்லையே என்று கூறியவனை பாதுகாக்குமாறு இருவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து, பிறகு அவனிடம், உனக்கு என்ன கேடு? நீ ஈமான் கொள்வாயாக, அல்லாஹ்வின் வாக்குறுதி மெய்யானது என்று அல்லாஹ்விடம் காவல் தேடுகிறார்கள். அதற்கு அவன், இவையெல்லாம் முன்னுள்ளவர்களின் கட்டுக்கதைகளை அன்றி வேறில்லை என்று கூறுகிறான். இத்தகையோரின் நிலையோ, இவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தினரில் பாவம் செய்ததனால் இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வின் வாக்கு மெய்யாக உறுதியாய்